மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தொழிலாளருக்கு ஊதியம் வந்து என்ன டேட்டில் கொடுக்கணும், அந்த கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் பிடித்தம் ஏதேனும் செய்யணும்னா அது சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் ஓரளவுக்கு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படுகின்ற பிடித்தம் மட்டும்தான் பிடிக்கணும். என்ன டேட்டில் கொடுக்கணும், அதுக்கு பொறுப்பு அலுவலர் யாருன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இது ஒரு லேபருக்கு வந்து என்ன டேட்டில் சம்பளம் கொடுக்குன்ற ஊதிய வழங்குதல் குறித்த சட்டம் 1936 வந்து பிரிவு 5 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, ஒரு தொழிற்சாலையிலையோ அல்லது நிறுவனத்திலேயோ 1000 நபர்களுக்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சம்பளம் கால்குலேஷன் பண்ணுற டேட், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சம்பளத்துக்கு காலம் இருந்தால் அது முடிந்து 7 நாட்களுக்குள்ளே, அதாவது 7ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்பட வேண்டும் தான் அந்த செக்ஷன் 5 சொல்லுது. 1000 பேருக்கும் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை செய்யும் நிறுவனம் வந்து சம்பள காலம் முடிந்ததுலேருந்து 10 தினங்களுக்குள்ளே சம்பளம் வழங்கப்படணும்னு சொல்லி இந்த மாதிரி ஊதியம் வழங்குதல் குறித்த சட்டம் 1936 பிரிவு 5 சொல்லுது. இந்த மாதிரி அவங்க சம்பளத்தில் வந்து சட்டத்திற்கு புறம்பாக எந்த பிடிப்பும் இருக்கக்கூடாது. அதாவது வந்து எது பிடிக்கலாம்னா அந்த இஎஸ்ஐ, பென்ஷன், இந்த கிராஜுவிட்டி இது பிடிக்கலாம். அது போக இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்க ஒரு சிலது அது பிடிக்கலாம். வருமான வரி இல்லை அந்த வைப்பு தொகை இது மாதிரி ஒரு இனங்கள் வந்து சம்பளத்துலேருந்து பிடிக்கலாம். தேவையில்லாமல் ஏதேனும் பிடிக்கக்கூடாது. இப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுக்காங்கன்னா அந்த அட்வான்ஸை பிடிக்கலாம். அது இல்லாமல் ஒரு நிறுவனத்துலேருந்து ஏதோ ஒரு இழப்பு ஏறிடுச்சு, இல்லாட்டி ஒரு வாகனம் ஓட்டுறோன்னா அந்த வாகனத்துக்கு தேய்மானம் குறித்து இந்த மாதிரி பிடிக்கிறதுலாம் வந்து சட்டத்திற்கு புறம்பானது. அப்படி பிடிக்கின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து வட்டி மூலமாக நம்ம வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம தொழிலாளர் நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கிக்கலாம். இதுக்கு இந்த சம்பளம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அலுவலர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நிறுவனம் இருக்குன்னா வந்து அதுக்கு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க தான் பொறுப்பு அலுவலர், இல்லாட்டி சூப்பர்வைசர் நிலைக்கூடிய மேலாளர், அவங்க மேற்பார்வையாளர். மேலும் அந்த நிறுவனத்தை வந்து யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவர்கள், இல்லது அந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள், இவங்க தான் வந்து பொறுப்பாளர்கள். ஊதியம் வழங்குறதுக்குள்ள பொறுப்பு வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது. மேலும் பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன இது வழங்க வேண்டும், எப்பப்போ பென்ஷன், இஎஸ்ஐலாம் எப்பப்போ கொடுக்கப்பட வேண்டும் என்று மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.